தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/5/2016 வெள்ளிக்கிழமை அசுவதி நட்சத்திரம் காலை 9:53 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். அறைக்குள் விளக்காகி ஹால் வீட்டில் படமாக இருக்கின்ற அந்த முன்னோர்களை நீங்கள் நினைத்து வழிபட்டால் உங்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் வித்திடுவார்கள். அவர்கள் ஆசையோடு நீங்கள் செய்கின்ற பணிகளிலெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தைரியம் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். சிலரை பார்த்தீங்கன்னா ஆண்கள் கோழைகளாக இருப்பார்கள், காளைகளாக இருக்க வேண்டும். சில பேர் படிச்சு முடிச்சுட்டு பட்டம் எல்லாம் பெற்ற பிறகு வீட்டிலேயே இருப்பார்கள், சோம்பலாக இருப்பார்கள், வேலைக்கு செல்லாமல். அவங்க தந்தையார் என்ன சொல்லுவாங்க, தாய் தந்தை எங்கிட்ட கேட்கிற போது, எங்க பையன் எப்படி இருக்கான்னு கேட்டா, பையன் படிச்சிருக்கேன் சார், படிச்சு 2 டிகிரி முடிச்சுட்டு சும்மாவே வீட்டுல இருக்கேன், சுத்திக்கிட்டு இருக்கேன், சோம்பேறியா இருக்காரு, தவிர எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு, போனா திரும்பி வந்துடுறாரு, ஒரு பய உணர்ச்சி அவற்றை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அடிக்கடி பய உணர்ச்சி இருப்பவர்கள் வீரம் வர வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கே வீரம் வந்த இடம் 8 இடம் இருக்கு. அட்டவீர ஸ்தலம் என்று பெயர். காலனை காலால் கடைந்த ஊர் திருக்கடையூர். திருக்கடையூரிலே யமனை உதைந்தாராம் அந்த சிவபெருமான். யாருக்காக என்று சொன்னால் மார்க்கண்டேயனுக்காக. என்றும் 16 என்று சொல்லி அங்கே உதைந்த இடம். இப்படி ஒவ்வொரு ஊரிலும் சிவனுக்கு ஒரு 8 ஊர்களிலே அவருக்கு என்று அட்டவீர ஸ்தலங்கள் என்று இருக்கின்றன. சிவனுக்கு வீரம் வந்த ஸ்தலம். அதிலே ஒரு ஸ்தலம் மன்மதனை எரித்த இடம். அது எந்த இடம் என்று சொன்னால் அது திருக்குறுக்கை என்று இருக்கிற இடம். திருக்குறுக்கை என்பது அந்த மயிலாடுதுறையிலிருந்து நீடூர் செல்கின்ற வழியிலே, நீடூருக்கு அருகிலே கொருக்கை என்று சொல்கிறார்கள். அந்த ஊர் திருக்குறுக்கை என்ற இடத்திலேதான் மன்மதனை எரித்த இடமாக கருதப்படுகின்றது. அங்கே சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த பொறிகளாலே மன்மதன் எரிக்கப்பட்டான். காரணம், அவருடைய தவத்திற்கு அவர் இடையூறு செய்தானாம். உடனே ரதிதேவி பயந்து திரும்ப மறுபடி அவரிடம் மன்னிப்பு கேட்டதாகவெல்லாம் சொல்வார்கள். ஆக அப்படி வந்த இடத்தில் இருக்கிற சுவாமிக்கு என்ன பெயர் என்று சொன்னால் வீரட்டேஸ்வரர் என்று பெயர். அம்மனுக்கு பெயர் ஞானாம்பிகை. வாழ்க்கையிலே ஞான நிலையிலே இருக்க வேண்டும், மோன நிலையிலே இருக்க வேண்டும். ஞானம் நமக்கு வர வேண்டும் என்றால் ஞானாம்பிகையை வழிபட வேண்டும். சலனங்கள் நமக்கு வரக்கூடாது, சலனங்களும் சஞ்சலங்களும் வரக்கூடாது. அப்படி வந்தால் வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் நிறைய வரும். ஆகையினாலே மன்மதனை எரித்த அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று ஒரு முறை வழிபட்டால் வாழ்க்கையில் சலனங்கள் சஞ்சலங்கள் ஏற்படாதாம், வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் ஏற்படாது. காமத்தாலே தவறு பல காசினிதனிலே நடப்பதனால் சேமத்தோடு நாம் வாழ சிவனார் மதனை எரித்த இடம். மதனை என்றால் மன்மதனை. காமதகன விழா நடக்கும் கடுக்காய் விருட்சம் அமைந்த இடம். பூமியில் சலனம் வாய்த்தவர்க்கு புனித நிலையை வழங்கிவிடும் என்று சொல்லி ஒரு பாடல் உண்டு. சலனமானவராக இருப்பவர்கள், சஞ்சலமாக இருப்பவர்கள் சமநிலை அடைய அங்கே செல்லலாமாம். அது மட்டுமல்ல, வீரம் வரக்கூடிய இடமாகவும் வீரட்டேஸ்வரர் என்று இருப்பதனாலே ஆண்களிலும் கோழையாக இருப்பவர்கள், எதுவும் சோம்பேறியாக இருப்பவர்கள், ஒரு சுறுசுறுப்பு இன்மையாக இருப்பவர்கள் வாழ்க்கையிலே பலம் பெறவும் அங்கு செல்லலாம். அங்கு இருக்கின்ற விருட்சத்துக்கு பெயர் கடுக்காய் விருட்சம். கடுக்காய் மரம் அங்கு இருக்கின்றது. அட்டவீர ஸ்தலங்களிலே இதுவும் ஒன்று. மன்மதனை எரித்த இடத்திற்கு பெயர் விபூதி குட்டை என்று இருக்கிறது. இந்த குட்டையிலே இருக்கிற மண்ணை பார்த்தாலே அதுவும் விபூதி போலவே இருக்கும். மாசி மகத்தன்றைக்கு காமதகன விழா நடக்கும். எங்கள் ஊர் பக்கத்திலே இரணியூர் என்ற ஊரிலே கூட இது போன்ற காமதகன விழா நடக்கின்றது. இந்த காமதகன விழா நடக்கின்ற நேரத்திலேயும் சென்று வழிபாடு செய்யலாம். மற்ற யோக பலம் பெற்ற நாளிலும் சென்று வழிபாடு செய்யலாம். ஆகையினாலே சிவனுக்கு வீரம் வந்த இடம் அந்த திருக்குறுக்கை என்ற இடம். அந்த திருக்குறுக்கை சென்று வீரட்டேஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையில் வீரத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துங்கள் என்று தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கெட்டிமேளம் கொட்ட வைக்கும் வாய்ப்பு விரைவில் கேட்கப் போகும் நாள். இன்றைக்கு பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அதிகாலையிலேயே போன் மூலம் வரும் தகவல் பொன்னான தகவலாக இருக்கும். மாமன் மைத்துனவழி ஒத்துழைப்போடு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, மருத்துவ செலவு அதிகரிக்கும் நாள். மாற்றுக் கருத்துரையோரை கொஞ்சம் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. எதிரிகளின் பலம் கூடும் என்று எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். விலையுந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனாலே உடல் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும். எனவே மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வதன் மூலம் ஓரளவு குணமாக்கிக் கொள்ளவும் இயலும்.
வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முன்வருவீர்கள். வளர்ச்சி கூடும். வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவீர்கள். கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் இன்பங்கள் எல்லாம் இல்லம் வந்து சேரும். கட்டிடப் பணி பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். உதிரி வருமானங்கள் பெருகும். குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நேசித்த ஒருவர் உங்களுடைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வருவார். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் விடுவீர்கள். நீண்ட நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த சொத்துக்களை வாங்கும் முயற்சி இன்று கைகூடப் போகின்றது. 8லே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆபரண சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, நெருக்கடிகள் அகலும் நாள். நீண்ட நாளைய கனவுகள் நனவாகும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலங்கள் உண்டு. வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறைவன் திருநாமங்களை வாசித்தும் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மேலோங்கும். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறவில்லையே என்று குழம்புவீர்கள். மனக்குழப்பம் அதிகரிக்காமல் இருக்க இன்றைக்கு அமாவாசை என்பதால் முன்னோர் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். முன்னேற்றம் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மனதிற்கினிய சம்பவங்கள் இன்றைக்கு ஏராளமாக நடைபெறப் போகின்றது. வரவு திருப்திகரமாக இருக்கிறது. பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். நட்பு வட்டம் விரியும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பாதியில் இந்த பணி மீதியும் நடைபெறும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னத நாளாக இந்த நாளை கருதலாம். விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவோடு ஒரு உயர்நிலை அடைய வாய்ப்புகள் கைகூடி வரும் நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நாள். புதிய பாதை புலப்படும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். முன்னோர் சொத்துக்களில் பாகப்பிரிவினில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். தன விரயம் மாலை நேரத்தில் உண்டு. உறவினர்களுக்காக ஒரு தொகையை செலவழிக்க நேரிடலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சஞ்சலங்கள் அகலும் நாள். தட்டி கேட்பதன் மூலம் ஒரு சில பகை உருவாகலாம். உறவினர்கள் செய்த செயல்களை நீங்கள் தட்டி கேட்பதன் மூலமாக அவர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். என்ன இருந்தாலும் 2லே கேது இருக்கிறது. பிறரை விமர்சிப்பதை தவிர்ப்பதுதான் நல்லது. சொத்துக்கள் விரயமாகிறதே என்றும் கவலைப்படுவீர்கள். சொந்தங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைத்தாலும் கூட குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் சில எதிர்ப்புகளும் இன்றைக்கு உருவாகலாம். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க மாலை நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். எந்த காரியமும் எடுத்தவுடன் முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன செய்யலாம் என்று ஆலோசனைகளை கேட்பீர்கள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வருமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் ஜென்மக்கேது மாறும் வரை கவனத்துடன் செயல்படுவதுதான் நல்லது. மீனராசி நேயர்களே, வீடு இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். வேதனைகள் தீர நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். 6லே குரு இருக்கிறார். வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பகை மாறும். பாசம் கூடும். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளின் எதிர்கால நலன்களது சில திட்டங்களை தீட்டுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். விரயங்களை சமாளிக்கும் அளவிற்கு வரவு உங்களுக்கு வந்து சேரும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.